வணக்கம் தீபிகா. தமிழகத்தில் முக்கிய ரயில் நிலையங்களில் ஒன்றான எழும்பூர் ரயில் நிலையம் இருக்கிறது. இங்கிருந்து தினசரி 50க்கும் மேற்பட்ட விரைவு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதே போல சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் செல்லப்பட்டு இடையே தினசரி 180க்கும் மேற்பட்ட மின்சார ரயில்கள் எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படுகின்றன. குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் பெரும்பாலான ரயில்கள் இங்கிருந்து தான் புறப்படுகின்றன. அதே போல தென் மாவட்டங்களில் இருந்து இந்த ரயில்கள் புறப்பட்டு சென்னை எழும்பூருக்கு வந்தடைகின்றன. இந்த ரயில் நிலையத்துக்கு தினசரி 75,000க்கும் மேல் முதல் 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் வரை செல்கின்றன. இதன் காரணமாக இந்த ரயில் நிலையம் தினசரி அதிகாலை முதல் நள்ளிரவு வரை பரபரப்பாகவே இருக்கும் சூழல் இருந்து வரும். குறிப்பாக இந்த ரயில் நிலையத்தை உலக தரத்தில் மேம்படுத்தும் விதமாக பல கோடி செலவில் மறுசீரமைப்பு பணி கடந்த ஆண்டு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இப்பணி ஒரு புறம் ஆமை போல் நடைபெற, மறுபுறம் ரயில்களின் சேவை வழக்கம் போல் இயக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் ரயில் நிலையங்களுக்கு பயணிகள் வந்து செல்ல போதிய வசதி இல்லாததால் தடுக்கின்றன. குறிப்பாக எழும்பூரில் உள்ள பல நகரும் படிக்கட்டுகள் பயனற்றதாக இருக்கிறது. நகரும் படிக்கட்டு வழியாக மற்ற நடைமேடைகளுக்கு செல்ல நினைத்து வரும் பயணிகள் ஏமாற்றம் அடைகின்றன. குறிப்பாக மற்ற நடைமேடையில் புறப்பட தயாராக இருக்கும் விரைவு ரயில்களை பிடிக்க முயலாமல் மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் என பலரும் கடும் அவதி அடைகின்றன. குறிப்பாக வெளியூரில் இருந்து சென்னை எழும்பூர் வரை வந்தடையும் பயணிகள் இந்த நகரும் படிக்கட்டு வழியாக மற்ற இடங்களுக்கு செல்ல முடியாத நிலை இருக்கிறது. உடனடியாக ரயில் நிலையத்தின் வெளிப்பகுதியில் உள்ள மின்தூக்கி அல்லது நகரும் படிக்கட்டு வழியாக மற்ற நடைமுறைக்கு செல்ல முயல நினைப்பதால் அது ஏமாற்றம் அடைந்து வருகின்றன. இதே போல சென்னையில் மற்ற ரயில் நிலையங்களிலும் பல நகரும் படிக்கட்டுகள் இயங்கப்படாமல் பழுதடைந்து உள்ளது. இது குறித்து பலர் புகார் தெரிவித்த நிலையில் சதன் ரயில்வே சார்பில் இதுவரை எந்த நடவடிக்கையும் தொடங்கப்படாமலே உள்ளது. குறிப்பாக பயணிகள் விரைவில் பழுது நீக்கம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கையும் வைத்து வருகிறார்கள். மேலும் நகரும் படிக்கட்டு பல தினங்களாக இயங்கப்படாமல் உள்ளதால் பயணிகள் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றன. எனவே நகரும் படிக்கட்டுகளை அனைத்து ரயில் நிலையங்களிலும் முறையாக பராமரிக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் ஏதாவது பழுது ஏற்பட்டால் உடனுக்குடன் சரி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். மேலும் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதிக்கேற்ப பேட்டரி வாகனம் அனைத்து நடைமேடைகளுக்கும் செல்லும் விதமாக இயக்கப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் தங்களது கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர். தீபிகா.